ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதனாக பாவமில்லாமல் பிறந்தார், பாவமில்லாமல் வாழ்ந்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக பரிகாரமானார், மரித்தார். தேவன் உயிர்த்தார், பரமேறினார், மீண்டும் வருவார். மனம் திரும்பி வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிற நாம் அவரோடு செல்வோம். இந்த சுவிசேஷத்தில் ஏன் தேவன் மரித்தார் அல்லது தேவன் ஏன் மனிதனாக வந்து மரித்தார் என்பதற்கு பல காரணங்களை படித்தோம். அதில் ஒரு காரணம், நாம் அவருக்காக வாழ்வதற்கென்று 2 முக்கியமான வசனங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஏன் மரித்தார்? அவர் யாருக்காக மரித்தாரோ அவர்கள் அவருக்காக வாழ்ந்திருக்கும்படி. ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனமும் இதை பற்றியே பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாரும் நாம் யாருடையவர்கள்? நாம் கர்த்தர் உடையவர்கள். We belong to the Lord or we are the Lord's. நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோமா? இதை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி போயிட்டாங்களோ அப்படின்னு பலமுறை நம்ம யோசிக்கிறோம். பலமுறை இவங்க கிறிஸ்தவங்க தானே, அப்புறம் ஏன் இவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இன்னும் சில நேரத்தில் இவங்கெல்லாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் ஏற்படுது. அதே நேரம் கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் இப்போ பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழக்க முடியுமா முடியாதா அதை குறித்து நாம் இங்கே தியானிக்கலை. ஆனால் இன்னொரு காரியத்தை குறித்து யோசிக்க போகிறோம். உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டார்களா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவனோட ரட்சிப்பின் உத்தரவாதத்தை குறித்து வேதம் பல வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. குறிப்பாக 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்ட பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:30 பார்க்கும் பொழுது, எவர்களே முன்குறித்தாரோ முன்குறித்தார், முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்கள் ஆக்கினார், அவர்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் செய்கிற மாதிரியே அந்த வசனம் ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுது. இன்னும் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் குற்றமற்றவர்களாக நம்மளை நிறுத்துவது ஏதோ அவருடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யார் துவக்கினாரோ அவர் முடிவு வரைக்கும் பார்த்து கொள்வார். இப்படி பல வசனங்கள் எரேமியா 32:40 நம்ம பார்க்கும் பொழுது, அவருக்கு பயப்படுகிற இருதயத்தையும் அவருக்கு பயப்படுகிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கையையும் நாம் வாழ்கிற மாதிரி அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வசனம் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம், ஓட்டத்தை நல்ல வேலையை நமக்குள்ளே ஆரம்பித்தவர் அதை முடிவு வரை நடத்தக்கூடியவர் அப்படின்னு ஏதோ சொல்லுகிறது. இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, எப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்படி பின்வாங்கி போயிட்டாரு, இல்லை இப்படி தவறு செஞ்சிட்டாரு? பின்வாங்கி போயிட்டாரா, பின்வாங்கி போகலையா, ரட்சிப்பை இழந்துட்டாரா, இழக்கலையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம பேசணும். என்ன? உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? இல்லை நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். நாம் இந்த கேட்டகரியில் வராமல் இருக்கணும்னா நாம் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பவுல்கிட்ட போய் கேட்கும் பொழுது, தமஸ்கு போகும்பொழுது ஏற்பட்ட சந்திப்பில் முதல் சந்திப்பு தேவனோடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலோட வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலைகள் பல எதிர்மறையாக செயல்பட்ட போதும் கடைசி வரை நல்ல போராட்டத்தை போராடினேன், இன்னும் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் தன்னுடைய வாயாலே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த நிச்சயம் இருந்தது. அப்போது ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவரேன்னு ஆரம்பித்ததுனால அவரை இந்த ஓட்டத்தில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவரோடு நான் இருப்பேன் அப்படிங்கிற நிச்சயத்தோட ஓட்டம் முடிந்தது. கிறிஸ்துவை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஓட்டத்தை ஆரம்பித்ததுனால, ஆண்டவரோடு கிறிஸ்துவோடு இருந்தா இங்கே சபைக்கு பிரயோஜனமா, இறந்தா இயேசுவோடு கிறிஸ்துவோடு இந்த அப்படிங்கிறதோட அந்த ஓட்டம் முடியுது. அப்போ முழுக்க என்ன காரணம்? ஆண்டவராக இயேசுவை வைத்து ஆரம்பித்தால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன்.
1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். நம்மை விட்டு பிரிந்து அவர்கள் போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. அப்போ நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க நம்முடையவர்கள் இல்லை. நம்முடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒருவேளை நம்முடையவர்களாக இருந்திருந்தாங்கன்னா நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நம்முடையவங்களாக இருக்கிறவங்க நம்ம விட்டு போக மாட்டாங்க, நிலைத்திருப்பாங்க. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடையவர்கள் அல்ல, அது அப்பட்டமாக தெரிகிறதுக்கு இந்த பிரிந்து போகிற கூட்டத்தை பார்த்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குல்ல? ஆங்கிலத்தில் இந்த வசனம் அழகாக வருது. they went out from us. நம்மகிட்ட இருந்து அவங்க போயிட்டாங்க. ஆனால் பட் they were not of us. ஆனால் நம்முடையவர்கள் அல்ல. நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க உண்மைதான், ஆனால் நம்முடையவர்கள் அல்ல. if they had been of us, அவங்க நம்முடையவங்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூடயே இருந்திருப்பாங்களே. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்குது, நம்முடையவர்கள் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடையவங்களாக இருந்தாங்கன்னா நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. அப்போ பிரிஞ்சு போகிறவங்க யார் அப்படின்னா, நம்முடையவர்களாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்முடையவர்கள் மாதிரி அவங்க நம்ம கூட இருந்தாங்க, ஆனால் அவங்க நம்முடையவர்கள் இல்லை. என்ன பிரதர் ரொம்ப குழப்பறீங்க? ரொம்ப சிம்பிள். நாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோமா? திருப்பி சொல்கிறேன், நாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறோமா? இப்போ திருநெல்வேலிக்கு போனீங்க அப்படின்னா சாந்தி ஸ்வீட்ஸ் ஒரு நல்ல ஒரு அல்வா கடை. ஆனால் அந்த திருநெல்வேலியோட பஸ் டெர்மினஸ் போனீங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளேயே கிட்டத்தட்ட 8-9 கடை சாந்தி ஸ்வீட்ஸ், சாந்தி ஸ்வீட்ஸ், சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கும். அதே நிறத்தில் போர்டு, அதே நிறத்தில் எழுத்து, ஏறக்குறைய சிம்பிள் முதற்கொண்டு எல்லாமே அதே மாதிரி இருக்கும். பார்க்க சாந்தி ஸ்வீட்ஸ் தான், ஆனால் திருநெல்வேலியில் இருக்கிற யாரும் அந்த சாந்தி ஸ்வீட்ஸில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது நிஜமான சரியான கடை என்று. நம்மோடு கூட சபைக்குள்ளே இருக்கிற அனைவரும் நம்முடையவர்கள் அல்ல. நம்மோடு இருந்து ஒருத்தர் பிரிந்து போனாங்கன்னா அவங்க நம்ம கூட இருந்தவங்க இல்லை. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவோடு கட்டப்பட்டு இருக்கிறோமா? வேதத்தில் சபையை குறித்து சொல்லும் பொழுது 2 வகையான உதாரணத்தை வேதம் நமக்கு சொல்கிறது. ஒன்று கட்டிடமாக கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்க வேண்டும், இன்னொன்று சரீரமாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறோமா, இல்லை சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோமா? நம்ம யோசிப்போம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஹெவன் கோயிங் கிறிஸ்டியன்ஸ், பரலோகம் செல்லும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹெல் கோயிங் கிறிஸ்டியன்ஸ் அதை பற்றியும் நம்ம யோசிக்கணும். அதாவது பாதாளம் செல்லும் கிறிஸ்தவர்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும். தொடர்ந்து அதை குறித்து சிந்திப்போம். ஆனால் இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை யோசிப்போம். ஆண்டவரே, சபையாகிய கட்டடத்திற்குள்ளே நான் இருக்கிறேனா, அல்லது சபையாகிய கட்டடத்தினுள் கட்டப்பட்டிருக்கிறேனா, சரீரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு இசைந்தவனாய் நான் இருக்கிறேனா, அங்கமாக இருக்கிறேனா? ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், am I belong to the Christian community or am I belong to Christ? கிறிஸ்துவோடு இருக்கிறேனா, கிறிஸ்தவ சமுதாயத்தோடு இருக்கிறேனா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்தவர்கள் போல அவர்கள் தோன்றினாலும் அவர்கள் எங்களுடையவர்களாக இல்லை. இந்த உலகம் அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுடையவர்கள் என்று நினைத்திருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இல்லை. ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் எங்களை பார்த்து கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறத காட்டிலும் பரலோகம் எங்களை கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறதா என்பது முக்கிய. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பவுல் உம்மை ஆண்டவரே என்று வாழ்க்கையை தொடங்கினார். அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக புயல்கள் வந்தது, அநேக விசாரணைகள் வந்தது, கல்லெறியப்பட்ட காரியங்கள் வந்தது, தாக்கப்பட்ட காரியங்கள் வந்தது, சிங்கத்தின் வாயில் இருக்கிறது போல சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் ஓட்டத்தை அவர் வெற்றிகரமாக முடித்தார். ஏனெனில் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருக்கு நீங்களே ஆண்டவராக இருந்தீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும்
எங்களுடைய எல்லா காரியத்திலும் நீர் மாத்திரமே ஆண்டவராக ஆளுகிறவராக இருக்கும் பொழுது நாங்கள் உமது சரீரத்தின் அவயமாக உம்மீது கட்டப்பட்ட கட்டிடமாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.